சொல்ல மாட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய நம்முடைய அன்பின் தகப்பனுடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபையுடைய வார்த்தைகள் நம்மை அதிகமாக பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தமது மகத்துவத்தினால் நம்மை நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் அள்ளி தந்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு ஏதாவது உங்க வாழ்க்கையில குறைவுகளாக காணப்பட்டீங்கன்னா நிச்சயமாக கடவுள் நிறைவாக வாழ்க்கையில தந்தருவார். ஏனென்றால் அவர் தேடுகிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மைகளை செய்யும்படியாக தகப்பன் இறங்கி வருகிறார். ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் தேவ வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு அருமையான சகோதரன், தேவனுக்குள் மிகவும் பிரியமானவன், தன் நண்பர்களோடு கூட இணைந்து ஊழியங்கள் செய்தவன், நிறைய கிராமங்களுக்குள் சுவிசேஷம் சொல்வார்கள். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டால் அவர்கள் 7 பேர் ஒன்றாக இணைந்து ஒரு பகுதிக்குள் கடந்து போய் கடவுளுடைய வார்த்தைகளை சொல்வார்கள். அதுல ஒரு நபர் மட்டும் எல்லாவற்றுக்கும் செலவு செய்து கொண்டே இருந்தார். ஒரு வாரம் அவரால் வர முடியவில்லை, உடம்பு பலவீனம் இருந்தது. அவர் சொன்னார், நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வாரம் நீங்கள் கடந்து போயிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம தொடர்ந்து கடந்து போனோம், நம் சேர்ந்து 7 பேர் தான் இணைந்து பணியாற்றினோம். அதனால ஒருத்தரை விட்டுட்டு நான் போய் சுவிசேஷம் சொல்வதற்கு எனக்கு மனம் இல்லை. அதனால அவங்க என்ன சொன்னாங்க, நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம் பிரதர், நீங்க எங்க கூட வண்டியில வந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஓரத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா எங்களுக்கு போதும் அப்படின்னாங்க. நடந்தது என்ன தெரியுமா? பலவீனத்தோடு இருக்கிற அந்த மனிதன் தன் நண்பர்களோடு கூட இணைந்து அந்த தெருக்களில் பிரசங்கம் பண்ணும் பொழுது அவருக்குள் ஒரு தெய்வீக சுகத்தின் வல்லமை இறங்கியது. சரீரத்தில் இருந்த பலவீனங்கள் அவரை விட்டு நீங்கியது. அதுதான் கிறிஸ்துவின் நட்பு. ஒரு ஊழியம் செய்யும் போது ஊழியத்தை விட்டுட்டு போவதில்லை, அந்த ஊழியத்தோடு இணைந்து இன்னும் அவருக்கு என்ன பண்ணணும், ஊழியம் செய்யக்கூடிய ஆலோசனைகளை நாம் கொடுக்கணும். அதுதான் கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சி. இங்கே வேதம் சொல்லுகிறது, தீத்து 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை உண்மை உள்ளது, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள், இந்த வார்த்தை உண்மை உள்ளது, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் நற்கிரிகள் செய்கிறவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படி, இதுங்க நற்கிரிகளை செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்கும்படி, கர்த்தருடைய ஊழியர்களை செய்வதில் மிகுந்த ஜாக்கிரதை உடையவர்களாக, கலப்பையில் கை வைத்துட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்காதீர்கள். ஒருவேளை உங்கள் சபைக்குள் நீங்கள் எந்த ஒரு ஊழியர் செய்திருந்தால் அந்த ஊழியத்தை விட்டு விடாதீர்கள். அதை இன்னும் அதிகமாக என்ன பண்ணுங்க, செய்வதற்காக பிரயாசப்படுங்க. அது இப்போ நமக்கு தெரியாது. இப்ப நமக்கு என்ன நினைப்போம், இதனால நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, இந்த ஊழியத்தினாலதான் நம்ம ரொம்ப என்ன பண்றோம், யாருக்கிட்ட பேச்சு வாங்குறோம், இது பண்றோம், அவங்கள முக்கியத்துவம் நினைக்கிறோம். அது அல்ல சகோதர சகோதரிகளே. அந்த ஊழியத்தோடு நீ எப்படி இணைந்து தோள் கொடுத்து ஊழியம் செய்கிறத கடவுள் பார்ப்பார். ஏன் ஆண்டவர் சீசர்களே கூட வைக்கணும், எல்லா சீசர்களும் தனித்தனியாக தூக்கி போடணும் இல்லையா? ஒற்றுமையோடு இணைந்து நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்பதை கடவுள் அங்கு உணர்த்துகிறார். அப்ப தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய நற்கிரி செய்வதில்
ஊழியம் செய்வதில் மிகுந்த ஜாக்கிரதையோடு இணைந்து அன்போடு செய்யுங்க. சபையோடு, உங்கள் சபை தோழர்களோடும், யாரெல்லாம் உங்க கூட இருக்கிறாங்க, என்னென்ன ஊழிய சபைக்குள்ள உங்களுக்குள்ள உருவாக்கப்பட்டது, அந்த ஊழியத்தோடு என்ன பண்ணுங்க, அன்பான தெய்வ பிள்ளைகளை இணைந்து பணியாற்றுங்க. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்ததான் தெய்வ ராஜ்யத்தை கட்ட முடியும். அவனுக்கு கொடுத்துட்டாங்க, இவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு விலகாதீங்க, கூட இணைங்க. மறுபடியும் உங்க இணைஞ்சு உங்களுக்குள்ள கடவுள் ஒரு கிருபை கொடுத்துருவார், அவனுக்குள்ள ஒரு கிருபை. அப்படி இந்த கிருபையெல்லாம் ஒன்னா இணைஞ்சாதான் என்ன பண்ண முடியும், பூர்ணமான ரட்சிப்புக்கு வெளியே கொண்டு வர முடியும். அதை செய்து பாருங்கள், கர்த்தர் உங்க கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.